அதில் குறிப்பாக வந்து இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஏற்கனவே பேசினாரு. சிஎம்மும் பக்காவா பேசினாரு. அதில் வந்து ஹைலைட் வந்து கனிமொழி அவங்க பேசின விஷயங்கள் தான் வச்சுங்களேன். இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமா நடத்தி காட்டின விஎஸ்பிக்கு வந்து ஒரு பெரிய பரிசா சொன்னார் சிஎம். ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்களே, அவருக்கு மகளிர் அணியின் சார்பிலே ஒரு மிக 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 பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டாக வேண்டும். முழுக்க முழுக்க பெண்களை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேரை கொண்டாந்து ஆர்கனைஸ் பண்ணி பக்காவா முடிச்சு அனுப்புறதுங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸான விஷயம்தான். அதில் வந்து டிஎம்கே கண்டிப்பாக அது ஒரு பெரிய லெவலில் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. கூட்டம் மட்டுமே சக்ஸஸ் கிடையாது. அந்த கூட்டத்தை ஈர்த்து பேசுறத அவங்க கேட்கறத பார்க்கணும். உதயநிதி ஆரம்பத்திலேயே சொன்னார், ஏற்கனவே திருவண்ணாமலை இளைஞரணி மாநாடை பார்த்துட்டு நிர்வாகிகள் சந்திப்பை பார்த்துட்டு சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கும் 10 நாள் தூக்கம் போச்சு. பட் இப்போ இந்த மாநாடு, பெண்கள் மாநாடு, இந்த கூட்டத்தை பார்த்த உடனே கண்டிப்பாக சங்கி மற்றும் அடிமைகள் கூட்டத்துக்கு வந்து இனிமே தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். நாம உறுதியா சொல்றேன், சுயமரியாதை மிக்க இந்த மகளிர் படம் இருக்கின்ற வரைக்கும் சங்கிகளால தமிழ்நாட்டுக்குள்ள தொட்டு கூட பார்க்க முடியாது. உண்மை ஆர்மி தான் அது. செந்தில் பாலாஜி சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, விளம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு இது விஷயத்துக்கு ஒரு கமிட்டி, நீங்கள் போக்குவரத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி, இப்படி போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஸ்நாக்ஸ் என்னென்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், அது சேர்ஸ் எவ்வளோ, அவர் தான் முடிவு. எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ பேர் வரணும், கரெக்டாக அவர் தான். எல்லா விஷயமும் அவர் தான். எப்போ பதிவு வைக்க போறீங்கன்னு கேட்டிருக்கேன். இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த ஆர்கனைசிங், இந்த இதெல்லாத்தையும் பார்த்து அவர் கேட்ட கேள்வி அதுதான். சரி, அதெல்லாம் சரி, எப்போ பதிவு வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வக்கீல். வணக்கம் சார். மகளிர் மண்டல மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு பல்லடத்துல. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது கொங்கு மண்டலத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் பல காய்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. ஸோ எந்த அளவுக்கு சிறப்பாக முடிஞ்சிருக்கு சார்? பெரிய சக்ஸஸ் தான். காரணம் என்ன, கூட்டம்ங்கிறதோட உங்களுக்கு அந்த ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஒருங்கிணைப்பு கரெக்டாக அது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கருப்பு சிவப்பு சுடிதாரு, யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் சுடிதாரு, மற்ற எல்லாத்துக்கும் ஜாக்கெட் வித் சாரி, எல்லாம் கருப்பு சிவப்பு தான் வச்சுக்கலாம். சிஎம்ஏ ஒரு வார்த்தை சொன்னார், இப்படி ஒரு கருப்பு சிவப்பு கடலை பார்க்க முடியாது, ஒரே சேர கருப்பு சிவப்பு ட்ரெஸ்ஸோட இவ்வளோ பெண்கள் வந்து இது வரலாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். முழுக்க நீங்கள் மெயின் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். தலைமை ஏற்ற கனிமொழி, இவங்க எம்பி, அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் சிஎம். 3 பேருமே ரொம்ப நல்லா டேரிங்காகவே பேசினாங்க. அதிமுகவையும் பிஜேபியையும் பக்காவாக பேசினார். பர்டிகுலராக சிஎம் வந்து பெண்கள் முன்னேற்றத்தில் வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருக்கிறது பிஜேபி தான். குறிப்பாக சொன்னால் நீங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பை வந்து அப்படியே முடக்கி வச்சிருக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ஒரு பட்டியலிட்டு பேசினாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு பெரிய கிராண்ட் சக்ஸஸ் தான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதில் தெளிவாக இவர் சொன்னார், உதயநிதி ஆரம்பத்திலேயே சொன்னார், ஏற்கனவே திருவண்ணாமலை இளைஞரணி மாநாடை பார்த்துட்டு நிர்வாகிகள் சந்திப்பை பார்த்துட்டு சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கும் 10 நாள் தூக்கம் போச்சு. பட் இப்போ இந்த மாநாடு, பெண்கள் மாநாடு, இந்த கூட்டத்தை பார்த்த உடனே கண்டிப்பாக சங்கி மற்றும் அடிமைகள் கூட்டத்துக்கு வந்து இனிமே தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். நல்ல வார்த்தை சொன்னார். நிறைய அவங்க எல்லாமே தெளிவாகவே பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் குறிப்பாக வந்து இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஏற்கனவே பேசினார், சிஎம்மும் பக்காவாக பேசினார். அதில் வந்து ஹைலைட் வந்து கனிமொழி அவங்க பேசின விஷயங்கள் தான் வச்சுங்களேன். இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டின விஎஸ்பிக்கு வந்து ஒரு பெரிய பரிசாக சொன்னார் சிஎம். ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார்.
அந்த வார்த்தையை நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் கடைசியில் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். பேட்டி முடிக்கிறப்ப நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த. கனிமொழி வந்து தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, முகம் சுளிக்காத, கடும் சொல்லாத ஒரு நபரா செந்தில் பாலாஜியை நாங்கள் பார்க்குறோம். நிர்வாகிகள் எல்லாமே சொன்னாங்க, இதே வார்த்தையை சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட அவர் முகத்தை சுளிக்கலை, எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது உண்மை. காரணம் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருக்கட்டும், ஏடிஎம்கேலையாக இருக்கட்டும், பெண்கள் போய் எது பேசுங்கனாலும் முகத்தில் அடிச்சுற மாதிரி பேசுறது. இது எந்த கட்சியிலையும் உண்டு, எல்லா கட்சியிலையும் உண்டு. ஒரு அலட்சியம் தானே. நீங்கள் மகளிர் என்னாவே ஒரு அலட்சியம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பட்டு கண் கூட நான் பார்த்தேன், பல இடத்துல பார்த்தேன். பட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் உட்காந்துருக்காரு. சுற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 நிர்வாகிகள் அவங்க மூலியமாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு நேற்றுலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணுறப்ப எதையுமே அவர் யார் சொன்னாலும், அதே மாதிரி யாராவது நிர்வாகிகள் நின்னாங்கன்னா காரை நிப்பாட்டி இறங்கி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு சரி பார்த்துடலாம், நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, அதெல்லாம் வந்து முடியாது, எல்லாத்தாலையும் முடியாது. ஒரு ஒரு இடத்துல பொறுமை இழந்துருவாங்கல்ல, தூக்கம் இருக்காது, தொடர்ந்து டார்ச்சரு. இது அப்படிங்கிறப்ப யாரோ ஒருத்தங்க ஏதாவது சொன்னாங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் செய்ய முடியாதுங்க. இது இயல்பான விஷயம், நம்மளுக்கே புரியும். நம்மளே சொல்லுவோம் சில விஷயங்கள்லாம். இப்போ காலையிலேருந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாவே, எப்பா நிப்பாட்டு, எனக்கு தெரியும் நீ நிப்பாட்டுன்னு சொல்கிறது, இதெல்லாம் இயல்பான விஷயம்னு வச்சுங்களேன். பட் எதுவுமே இல்லை. ஒரு 6-7 நாளாக தொடர்ந்து அவர் பல்லடம் டு கோயம்புத்தூர், பல்லடம் டு கரூர், அவ்வளோதான், வேறு எங்கேயும் போகலை. முழுக்க அங்கே தான் இருந்தாருன்னு வச்சுங்களேன். பட் மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. அதுக்கு ஒரு காரணம் செந்தில் பாலாஜி, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சிஎம் சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்ப்பையும் மீறி அவர் செய்வார், அதுதான் செந்தில் பாலாஜி. 2 லட்சம் மகளிர் அந்த ஒரே சபையில குழுமி இருக்கிறாங்க, அதுவும் ஒரே யூனிஃபார்மா குழுமி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டா போய் சேர்ந்துருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமா செஞ்சிருக்கிறாங்க. இது இந்த மாதிரி பிரம்மாண்டமா ஒரு ப்ராப்பரா செய்யணும்னா அதுக்கு நிர்வாக திறன் கொண்ட திரு செந்தில் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் இயலும் அப்படிங்கிற மாதிரி இதுல காமிச்சிட்டாரு. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 லட்சம்ல பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் சேர்ஸு. இந்த சேரில் நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா உப்புரனாலே அது பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸு வித் தண்ணீர் பாட்டிலோட ஒரு பை 10 விதமான பக்காவாக நம்ம முன்னாடியே வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். யார் வந்தாலும் அதை எடுத்துகிட்டு அதில் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி டாய்லெட் வசதி. லேடிஸு வந்து ரொம்ப என்ன, அவங்க வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல போய் அவங்க போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வரதெல்லாம் கஷ்டம். யாராக இருந்தாலும் நம்ம வீட்டு பெண்ணுன்னா கூட பாருங்களேன், கஷ்டம் இல்லையா? காரணம் என்னன்னா, அவங்க ட்ராவல் பண்ணி 2 மணி நேரம் வந்திருப்பாங்க, இங்கே 2 மணி நேரம் இருக்கணும், திருப்பி 2 மணி நேரம் போகணும். இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறப்போ பக்காவாக டாய்லெட் வசதியில் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்கங்கிறது தான் பெரிய பாராட்டான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அதில் எல்லாமே ஏன்னா நீங்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் அது கனிமொழியே தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை ஏன்னா ஒரு முறை பாராட்டினாங்க, அப்புறம் திருப்பி ஒரு முறை பாராட்டினாங்க, 3வது முறையை பாராட்டினாங்க செந்தில் பாலாஜி அவர்கள்னு வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, அவங்க மட்டும் பார்க்கல, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட மட்டும் பேசுறது வேற, அடுத்த கேடர் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட வேற மாதிரி பேசுவாங்கல்ல. அம்மா நீ சொல்லிட்டு போயிடுவோம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம், நான் மேடத்திட்ட நான் சொல்கிறேன், இப்படி தான் பேசி எல்லாம் பழகுவாங்கல்ல. பட் யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டது விஎஸ்பியோட ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு விஷயத்துக்கு காரணமே அதுதான். அவருடைய ப்ளஸ். இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா, ஈரோடுல முத்துசாமி இருக்காரு, நாமக்கல்ல ஒரு மினிஸ்டர் இருக்காரு, எல்லா சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கூட இருக்காரு. நம்ம செய்தித்துறை அமைச்சர் இருக்காரு, அவர் திருப்பூர்ல இருக்காரு, அவருடைய ஏரியா அது. ஸோ இப்படி இருக்கிறப்போ அவருக்கு ஒரு மண்டல பொறுப்பாளர் அவருக்கு போய் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தது அவர் நம்ம வந்து விடக்கூடாது, கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக சக்ஸஸாக பண்ணணுங்கிறத வந்து ரொம்ப கிராண்டாகவே செஞ்சு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து ஒரு பெரிய திமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட், அவ்வளோதான், மாற்றம் இல்லை. காரணம்னா ரொம்ப வீக்காக இருக்குது, கொங்கு மண்டலம் வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் முழுக்க பெண்களை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேரை கொண்டாந்து ஆர்கனைஸ் பண்ணி பக்காவாக முடித்து அனுப்புறதுங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸான விஷயந்தான். அதில் வந்து டிஎம்கே கண்டிப்பாக அது ஒரு பெரிய லெவலில் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இது தாவேக்காக இது புதுசாக இருக்கும். இப்படி அதிமுக, பிஜேபி எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா பார்த்துருக்குறாங்க.
அதில் தெளிவாக சிஎம் ஒரு வார்த்தை சொன்னார். ம். உமன் பவர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இந்த எலெக்ஷனில் உமன் பவர் தான் நம்மளை பவருக்கு கொண்டு வர போகுது. ஸோ இந்த ஒரு கூட்டத்தை பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு நல்லாவே தெரியுது திராவிட மாடல் 2.0 கன்ஃபார்ம் நம்மளுக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிறத அவர் சொல்லிட்டு அவர் மறைமுகமாக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். வெற்றி நம்மளுடைய வெற்றி ஆரம்பித்துச்சு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், மாற்றம் இல்லை. இதுல இப்ப நம்ம கொங்குல பார்க்குறோம். கொங்குன்னு மட்டும் இல்ல. பரவலா தமிழகத்துல எவ்வளோ டிஎம்கே ஃபோர்ஸா வந்து போய்க்கிட்டு இருக்கு. தேர்தல் பணி அவ்வளோ ஆயத்த பணிகள் வந்து எவ்வளோ வேகமா, துரிதமா செய்து கொண்டிருக்கிறது. பார்க்கவே பிரமிக்க வைக்குது. நிர்வாகிகளே ஒரு செகண்ட்ல இப்படி வந்து கூட்டுறாங்க. லட்சக்கணக்கான பேர் யூனிஃபார்மிட்டி பிளஸ் அந்த டிக்னிட்டி, ஒழுக்கம் எல்லாம் அவ்வளோ இதுவா இருக்கு. ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கு. இப்போ கண்டிப்பாக பிரதான எதிர்க்கட்சியை பார்க்குறோம். அந்த இடத்துல தான் அவங்க ஒரு இருக்குன்றாங்க எங்களுக்கு பேஸ். பட் ஆனா எந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் வந்து எடுத்த மாதிரி நமக்கு தெரியல. இவரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற ஒரு பயணம் போறாரு. அந்த நேத்து விஷுவல்லாம் வந்துச்சு. நேற்று தினம் அவர் போயிருந்தார் ஒரு தொகுதிக்கு. கூட்டம் இல்லாததை விட பேசும்போதே கலைஞ்சி போகக்கூடிய அதுதான் அது ஒரு பெரிய மைனஸ். அதுதான் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட நீங்கள் அது வந்து அது ஒரு பெரிய மைனஸ். காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை ஒரு ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் நீங்கள் வந்து போர் அடிக்காமல் பேச வைக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎம்முடைய ஸ்பீச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. போரே அடிக்கலை, ரொம்ப நல்லா பேசியிருந்தார். அதாவது தெளிவாக திமுக கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கு புரியுதுங்களா? பெண்களுக்கு ஏன் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றோன்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு வந்து கல்வியோ வேலைவாய்ப்போ கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அடுத்த ஸ்டேஜுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய அப்படிங்கிறது அந்த ஒரு தெளிவான ஒரு வார்த்தைகளையும் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறேன். திமுக அரசுங்கிறது பெண்களுக்கான அரசு அப்படிங்கிறத படிப்படியாக என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வந்து இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு கடைசி வரைக்கும் பிஜேபி என்ன பண்ணியிருக்கு, அது எப்படி முடக்கியிருக்கு அப்படிங்கிறத வரைக்கும் தெளிவாக சிஎம் சொன்னார். அது ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் ஃபஸ்ட்டு இவர் டெப்டி சிஎம் பேசினார். அவர் பேசினப்பையும் எந்த ஒரு சின்ன ஒரு சலசலப்பும் இல்லை. நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா லேடிஸு வந்தாங்கன்னா அவங்க தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் மாநில மாநாடுகளாக இருக்கட்டும், கூட்டத்திலலாம் நீங்கள் பெண்கள் மட்டும்னு வச்சிங்கன்னா அவங்களுக்குள்ளே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் அவர் முடித்தோடனே கனிமொழி பேசினாங்க. அவங்க ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க. அவங்க பேசினப்பையும் சரி, சிஎம் பேசினப்பையும் சரி, பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு தோய்வு இல்லாமல் ஒரு என்ன அப்படியே ஒரு போர் அடிக்காமல் ஆமாம் உற்சாகத்தோடு பண்ணாங்க. அது வந்து அதுதான் நான் சொல்ற பெரிய சக்ஸஸ். கூட்டம் மட்டுமே சக்ஸஸ் கிடையாது. அந்த கூட்டத்தை ஈர்த்து பேசுறத அவங்க கேட்கறத பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம பலமுறை நம்ம சொன்னோம். திமுகங்கிறதெல்லாம் அண்ணா திமுக விட்டுருங்க, தாவேக்காவுடைய அந்த ஒரு வரவுங்கிறது வந்து உஷாராகுது. திமுக மற்ற எல்லாமே அதை பற்றி பெருசாக அலட்சியமாக இருக்கிறாங்க. மேபி ஏடிஎம்கே பிஜேபி அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. பட் தெளிவாக இருக்குது திமுக. இல்லை விஜய் தான் பெண்கள் ஓட்டெல்லாம் அங்கே போகுதுங்கிறது இல்லை, எங்களுக்கான ஓட்டு எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? திமுக ஓட்டு செதறாமல் பார்த்துட்டு இருக்குது திமுக அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. உண்மையிலேயே சிஎம் சொன்ன மாதிரி பல்லடத்தில் நடந்த இந்த பெண்கள் மாநாடுங்கிறது திமுகவுக்கான வெற்றிக்கான அடித்தளமாக நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்படிதான் நம்ம சொல்லணும். தொடர்ந்து இந்த மாநாட்டில் பார்த்தோம் பிஜேபி எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினாங்க. அந்த எதிர்ப்பின் மூலியமாக வாக்குகளை அறுவடை செய்வதில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முன்னணியில் இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இப்போ இந்த பல்லடம் மீட்டிங், இப்போ முதலமைச்சர் ஸ்பீச்சு, அதுக்கடுத்து துணை முதல்வர் அம்மையார் கனிமொழி, திரு செந்தில் பாலாஜி இவங்களுடைய ஸ்பீச்சு, இந்த கூட்டம், இந்த பிரசன்ஸ், இதெல்லாம் அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் பார்த்திருப்பாரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் பார்த்திருப்பாரு, பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி பார்த்திருப்பாரு, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரும் ஒரு மீட்டிங்ல இருந்தாலும் அவருக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுடைய எப்படி இருக்கும்? இயலாமைதான். நான் தான் சொல்றேன், இந்த கட்டுக்கோப்பு, ஒருங்கிணைப்பு, அது செய்யக்கூடிய ஆட்கள் வேணும்.
இதெல்லாமே திமுகவுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. கட்சி கண்ட்ரோலாக இருக்குது. புரியுதுங்களா? அது யாரை வச்சு செய்யணுங்கிறத தலைமை முடிவெடுக்குது. ஸோ அவருக்கு ஒரு கரெக்டாக அந்த ஆர்கனைசருக்கு எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க. இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள் தெளிவாக இருக்குது திமுகவில். அப்படி தான் நான் சொல்கிறேன் நான். உடனே நீங்கள் போட்டு ஒரு கமிட்டியை போடுங்க, அந்த கமிட்டி பார்க்கும், விளம்பரத்துக்கு ஒரு கமிட்டி, ஒன்மேன் ஆர்மி தான் அது. செந்தில் பாலாஜியை சொல்கிறேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு இது விஷயத்துக்கு ஒரு கமிட்டி, நீங்கள் போக்குவரத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி, இப்படி போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே அவர் ஒருத்தர் மட்டும்தான் அழகாக அவர் தெளிவாக வண்டியெல்லாம் எங்கெங்கே பார்க்கிங் அவர் தான், ஸ்நாக்ஸ் என்னென்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், அது சேர்ஸ் எவ்வளோ அவர் தான் முடிவு. புரியுதுங்களா? எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ பேர் வரணும் கரெக்டாக அவர் தான், எல்லா விஷயமும் அவர் தான். இது எல்லாமே ஆர்டர் கிடையாது, அதுதான் மேட்ரு, வேண்டுகோள். செந்தில் பாலாஜியுடைய அவருடைய அப்ரோச் என்னன்னா, அது நீங்கள் ஏன்னா அவங்க சீனியர் இருக்கார், முத்துசாமியாக இருக்கார், சாமிநாதன் அங்கே இருக்கிறாரு, யார் இருந்தாலும் அவங்கள மனசு நோகாமல் ஏன்னா கொஞ்சம் பார்த்து நம்ம ஆளுங்களை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேனே, கரெக்டாக ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கணும் நம்ம ஆள், இப்படி சொல்லி 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 விஷயங்கள் தான். நீங்கள் யாருக்குமே அது ஒரு இரிட்டேட்டிங்காக ஒரு செந்தில் பாலாஜியை புகழ்கிறப்ப யாருக்குமே வருத்தமே வராது. காரணம் என்னென்னா அதுக்கு அவர் தகுதியானவருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படிதான் நான் சொல்கிறேன் நான். அதிமுகவுல ஒரு மாஜியை வந்து எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்தாருன்னா அடுத்த இன்னொருத்தர் வந்து கோச்சிப்பாரு. எடப்பாடியே பண்றது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடியே நீங்க நாமக்கல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நீங்க பாத்தீங்கன்னா தங்கமணிக்கு ஃபுல் கிரெடிட் கிடைச்சிடக்கூடாதுன்னு எடப்பாடியே நம்புறாரு, நினைச்சுக்கிறாரு, தெளிவா இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு போட்டியா ஒரு ஆளை பாஸ்கர்னு ஒருத்தர் உருவாக்குறாரு. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரைவலை இவரே ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. காரணம் ஏதுவான ஒரு நபரை தான் கண்ட்ரோல்ல விட்டு மீறி போயிடுவாங்க, எல்லாம் நம்மளோட இருந்து ஒர்க் பண்ணவங்க, அவங்கெல்லாம் நம்மளை மதிக்காம ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இப்படியான பிரச்சனைக்கு தானே செங்கோட்டையன் பிரச்சனை வைக்கும் அதில். அதனால செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்படுற அளவுக்கு போனார் அவர். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் அதிமுக நிலைமை, அது அப்படி இருக்கு, திமுக இப்படி இருக்கு. இதுதான் நம்ம நல்லாவே கண்கூட பார்க்க முடியும். நீங்கள் அதனால் இதில் வருத்தத்துக்குலாம் வேலை இல்லை. பொள்ளாச்சி ஜெயராமனாக இருக்கட்டும், உடுமலை ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட நம்மளுடைய நிலைமை எப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதை பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களால பண்ணவே முடியாது. அதனால் இது அவங்க இது என்ன சொல்கிறது, அதனால் அவங்களுக்கு சாத்தியமே இல்லாத நிலை இப்போது அதிமுகவில் இருக்குது. அதுதான் உண்மை. ஸோ ஆரம்பத்தில் சஸ்பென்ஸாக சொன்னீங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து வரணித்து பல வார்த்தைகளை பேசினார் என்று. சஸ்பென்ஸை உடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சா? ஒரே ஒரு வார்த்தை. ஆமாம், என்ன சொன்னார், எப்போ பதிவு வைக்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த ஆர்கனைசிங், இந்த இதெல்லாத்தையும் பார்த்து அவர் கேட்ட கேள்வி அதுதான். சரி, அதெல்லாம் சரி, எப்போ பதிவு வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் பதில் சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே அவர் வேண்டான்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த டைமில் முதல்வருக்கோ திமுகவுக்கோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் வந்து அப்படியே காலந்தாழ்ந்தே போனார். பட் இங்கே ஒரு சந்தோஷத்தில் ஒரு கிரெடிட் பண்ணணும், என்னடா இப்படி ஒர்க் பண்ணுறாப்புல, ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறது தானே அது. அந்த ஒரு விஷயந்தான் சொல்லியிருக்காரு. இவர் இன்னும் பதில் சொல்லலை. ஆனால் முதல்வர் தானே முடிவெடுக்கணும். ஒரு நாளைக்கே முடிவெடுக்கலாம். இந்த பேச்சின் எதிரொலியா அப்போ முடிவு எடுத்துட்டாரு போலயே முதலமைச்சர். இல்லை, அதுதான் சொல்றாங்க. இப்போ சொல்றவங்க அடுத்த 2 நாள்ல தெரியும் விஷயம் அப்படிங்கிறாங்க. முதல்வர்கிட்ட இந்த ஒரு வார்த்தை சொன்னது முதல்வர் கேட்டு இவர் ஒன்றும் பதில் சொல்லலை, சிரிச்சுட்டே போயிட்டாரு. ஆனால் அவர் மனசில் என்ன இருக்குங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும். அவர் சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அங்கே அருகில் இருந்த நபர்களுடைய ஒரு கணிப்பாக இருக்கு. இதுதான் உண்மை. ஸோ இதில் முதலமைச்சர் இன்னொரு விஷயத்தையும் கோடிட்டு காமிச்சிருக்காரு. மீண்டும் எப்போது அமைச்சராக போறீங்கன்னு அவருக்கே இந்த சாய்ஸை கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காரு. ஆமா, கொடுத்துருக்காரு. ஆனால் எவ்வளவு பேருக்கு இந்த ஒரு எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? அதுக்கு காரணம் என்னன்னா அந்த உழைப்புக்கான அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன். இது அதுதான் உண்மை. ஆமா. ஆனால் திரு செந்தில் பாலாஜி அவரோட மனநிலை என்னவாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது 2 மாசமா இந்த ஒரு போராட்டம் ஓடிட்டு இருக்கு. அவர் வேண்டாம்னு நினைக்கிறார். மீண்டும் வந்து பிஜேபி அதிமுக ஒரு விமர்சனம் வந்து நம்மளை நோக்கி வருவோம். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீயாக, தேவையில்லாத ஒரு டென்ஷனு,
நம்மளுக்கு மட்டும் டென்ஷன் இல்லை, பார்ட்டிக்கு டென்ஷனு, ம். சிஎம்க்கு டென்ஷனு. போகிற இடத்துலலாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவருடைய மனநிலை. எனக்கு நல்லாவே தெரியும். அவருடைய மனநிலை இப்போதைக்கு வேண்டாம், பார்த்துக்குவோம், நல்லபடியாக ஒர்க் பண்ணி 200+ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது, அந்த பலனை ருசிச்சுக்கலாம் நம்ம அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஏன்னா நீங்கள் இன்னும் டைம் முடிஞ்சிச்சு. அவர் என்ன சிஎம் என்ன நினைக்கிறாரு, இப்போ அசம்பிளி வரப்போகுது, அந்த அசம்பிளியில் சிஎம் நம்மால் மந்திரியாக இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கலாம் அவருக்கு. அவருடைய எண்ணம் அதுதான்னு வச்சுங்களேன். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். அடுத்த 2 நாட்களில் தகவல் இது இருக்குதா, இல்லை சிஎம்மும் கன்வின்ஸ் ஆயிடுவாரா அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஸோ பெரும் எதிர்பார்ப்பை தந்திருக்கிறது இந்த மகளிர் மண்டல மாநாடு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னென்ன மாதிரியான காய்களை திராவிட முன்னேற்ற கழகம் நகர்த்த போகிறது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சர் பதவியை ஏற்பாரா, அல்லது திராவிட மண்டல் 2.0 ஒருவேளை அமைந்தால் அதில் அவர் பதவி ஏற்பாரா என்பதை நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை. நன்றி.